உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலாவும் சோழனும் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா, இந்த சேரன் சந்தா கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் அது சீக்கிரமா வந்துட்டு அவங்க கை கூடி வச்சிருவாங்க. அது ஒரு வெற்றியில தான் முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ சந்தாவை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக சந்தா ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி எங்க மாமாவுக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதனால கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி அழும்போது, இப்போ சேரன் வந்து பேசுறதுக்கே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. என்னடா இப்படி சொல்லுதே அப்படிங்கிற மாதிரி. அப்போது சோழன் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணே நம்ம போய் பேசாமல் கூட்டிகிட்டு வந்துடலாண்ணே அப்படிங்கிறாங்க. எப்படிடா நம்ம போய் அங்கே கூப்பிட முடியும்? இங்கேருந்தே அவனுங்க கன்னை வச்சு கூப்பிட்டு போனானுங்க, அவங்க ஏரியாவில் போய் எப்படிடா? அதுதான் இப்படிலாம் சொல்லுதே சந்தா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கு சோழன் சொல்கிறாரு, அண்ணே நீ அதை மட்டும்தானே கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்காங்கிறத மட்டும்தான் சொல்கிற. ஆனால் சந்தா என்ன சொல்லிச்சு பார்த்தியா? அங்கே அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கான். அப்போ இந்த டைமை வச்சு நம்ம வந்து போய் அவங்களுக்கு தூக்கிட்டு வந்துடலாண்ணே அப்படிங்கிறாங்க. அப்போ நடேசன் பார்த்துட்டு, டே இதெல்லாம் சரியாக வராதுடா, அவனுங்க ஏரியா சரியான இந்த மாதிரியான ஏரியா, அவனுங்க ஆளுங்களே பயங்கரமாக இருக்கானுங்க, வேணாண்டா அப்படிங்கிறாங்க. நீ ஒரு நிமிஷம் இரியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கிட்டே கேட்குறாங்க. நீங்கள் இருக்கிற இடம் எந்த ஏரியா, நாங்கள் அங்கே வரோம் அப்படிங்கும்போது சந்தா வந்து பயப்படுறாங்க. நீங்கள் இருக்கிற ஏரியாவை சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அவங்க பித்தான்னு சொல்கிறாங்க. சரி உங்கள் வீட்டுக்கு வரணும்னா ஏதாவது அட்ரஸ்ஸு, எந்த தெருவு, எப்படி வரணும் அப்படிங்கும்போது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அது ஒரு லொக்கேஷனையுமே அவங்க சொல்லிடுறாங்க. சரின்னு ஃபோனை வச்சதுக்கப்புறமா இப்போ இவங்க எல்லாம் கலந்து பேசி முடிவெடுக்கிறாங்க. நம்ம பீகாருக்கு போகிறோம், அங்கே போயிட்டு சந்தாவை கூட்டிகிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடும்போது இப்போது பாண்டி அவரும் வரேன்னு சொல்கிறாரு. இப்போ 3 பேராக போகிறோம் அப்படிங்கும்போது பாண்டி, சேரன் அப்புறம் சோழன் 3 பேருமே போகலாம் அப்படிங்கிறாங்க. பல்லவன் நானும் வரேன் அப்படிங்கும்போது, வேணாண்டா உனக்கு காலேஜ் இருக்குது நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, இப்போது நிலா என்ன சொல்லிடுறாங்கன்னா, எதுக்கா நீங்கள் 2 பேர் மட்டும் போகிறீங்க அப்படின்னா பொறுப்பான ஆள் யாராவது கூட வேணாமா அப்படிங்கும்போது தான், அதுக்கு தான் அண்ணன் வருதுல்ல அப்படிங்கிறாங்க. அண்ணன் வந்தால் அப்போ பொறுப்பான ஆள்னா என்ன பார்த்தா பொறுப்பான ஆள் மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்லி நிலா கத்தவே ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்ட சோழன், ஐயோ நிலா என்ன நீ கண்ணெல்லாம் பெருசாக்கி பயமுறுத்திட்டு இருக்க, சரி சரி நீயும் வா அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு இப்போ பாண்டி என்ன சொல்கிறாருன்னா, சரிடா நம்ம எல்லோரும் போகலாம் அப்படிங்கும்போது இப்போ சோழன் சொல்கிறாரு, இல்லைடா நாங்கள் முதல்ல போகிறோம், நாங்கள் 3 பேரும் அங்கே போயிட்டு ஏதாவது பிரச்சனைனா உன்னை கூப்பிட்றோம்டா, நீ அப்போ வா அப்படிங்கும்போது, சரிடா நான் அப்போ பல்லவனுக்கு கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் பேசி முடிவெடுத்துடுறாங்க. ஆனால் சோழன் என்ன பண்ணிடுறாருன்னா, போயிட்டு ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துடுறாரு. இது வீட்டில் பார்த்ததுமே எல்லாருமே ஆச்சரியமாக பேசுகிறாங்க. டேய் என்னடா இவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்திருக்க, ஏதுடா காசு உனக்கு அப்படிங்கும்போது, ஆனால் உன் கல்யாணத்துக்காக நான் கடன் வாங்கினேனே, கல்யாணம் தான் நடக்காமல் போயிடுச்சு, அட்லீஸ்ட் இதுக்காவது செலவாகட்டும் என்ன விடுனே பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. டேய் நம்ம பஸ்லேயோ ட்ரெயின்லேயே கூட போயிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. எப்போ நான் போகிறது, நம்ம டிக்கெட்டை புக் பண்ணி அது தக்கல்ல எப்படி ஆயிருக்கு என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏறி 3 நாள் டொக்குன்னு போய் சேர்றவங்களாட்டி விடிஞ்சு போயிருனே, நம்ம ஃப்ளைட்டில் போகலானே, அதுவும் இல்லாமல் நிலாவும் கூட வரலானே, அவளை எப்படின்னு கஷ்டப்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமால்லடா நிலா வருதுல, அதை பற்றி நான் யோசிக்கலடா, சரிடா நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இப்போ கிளம்பலாம் அப்படின்னு ரெடி ஆகும்போது பார்த்தா பல்லவன் அப்படியே பார்க்குறாரு, என்னண்ணே ஃப்ளைட்லலாம் போகிறீங்க, என்னையும் கூப்பிட்டு போகலாம்ல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறோம்டா, நம்ம ஃபேமிலியாக எங்கேயாவது இன்னொரு நாள் போகலாம், ஆனால் இந்த வாட்டி வேணாண்டா, நீ ஏற்கனவே காலேஜுக்கு நிறைய லீவ் போட்ட, அதனால் நீ காலேஜுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி ஃப்ளைட்டில் அங்கே போயிட்டு பீகாருக்குமே போயிட்டு அந்த பித்தாங்கிற ஏரியாவுக்குமே போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா பார்த்தா அந்த ஏரியாவை பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்கு. நிலா அப்படியே பார்க்குறாங்க. சோழன் பார்த்துட்டு, என்ன நிலா இந்த ஏரியாவை இப்படி ஒவ்வொருத்தனை பார்த்தாலுமே பயமாக இருக்கே அப்படிங்கிறாங்க. அதுதான் சந்தா அப்போவே சொன்னாங்க, அனுஷு சொல்லியிருக்காருல்ல அப்படிங்கிறாங்க. சரி இவனுங்கள்ட்ட போய் இப்போ எப்படி கேட்குறது, ஆனால் நீயாவது ஏதாவது கேளனே அப்படிங்கிறாங்க. சரிண்ணா சேரன் அவருக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் போய் கேட்குறாரு. அப்போவுமே எதுவுமே புரியல. என்னடா இது நம்ம பேசுகிறது அவனுங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவனுங்க பேசுகிறது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு சோழன் புலம்பிட்டு நிற்கிறாரு. அப்போ நிலா அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ஸ்கூல் இருக்கதை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு சோழன் அங்கே பாருங்க அந்த ஸ்கூல் இருக்குது பாருங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ சந்தாவுக்கு ஃபோன் பண்ணும்போது சந்தாவால் ஃபோனை எடுக்க முடியல, கூட அவங்க அப்பா அம்மா இருக்காங்க அப்படிங்கிறனால அவங்க ஃபோனை வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்களே, இப்போ யார்கிட்ட கேட்குறது, எவனுக்கும் புரியவும் மாட்டேங்குது, எங்கே போய் எப்படி தேடுறது அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டே நிற்கிறாங்க. அப்போ பார்த்தா திடீர்னு அனீஷ் அந்த சைடு வராரு. ஏதோ கடைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வரும்போது அனீஷ் வந்து இவங்களை பார்த்துடுறாரு. பார்த்தோன்னே அவருக்கே அப்படியே ஷாக் ஆகிடுது. என்னடா அவங்க இங்கே வந்திருக்காங்களே அப்படின்ட்டு வேகமாக ஓடி போயிட்டு, பையா என்ன பண்ணுறீங்க நீங்கள் இங்கே, எப்போ வந்தீங்க அப்படிங்கிறாங்க. அட அனீஷ் ஒன்றுவே பார்த்துட்டோம், ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படியே பார்த்துட்டு, என்ன அனீஷ் உங்கள் ஊர், நாங்கள் பேசுகிறது அவனுங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவனுங்க பேசுகிறது எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, ஐயோ உங்கள் வீட்டை எப்படி தான் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. ஐயோ சோழன் பையா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எங்கள் மாமாவுக்கு வேறு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அவரோட ஆளுங்க யாராவது பார்த்தானுங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் முதல்ல இங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்து சைடு கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சிடுறாரு. என்ன அனீஷ் இங்கே கூட்டு வந்து நிற்க வச்சிருக்க, நாங்கள் சந்தாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்ன பையா விளையாடிட்டு இருக்கீங்களா, சந்தாவை கூட்டிகிட்டு போயிருக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாலே வந்து இப்படி அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கீங்க, எங்கள் மாமாவோட ஆளுங்க யாராவது உங்களை பார்த்தாங்கன்னா
என்ன ஆகுறது அப்படிங்கிறாங்க. மனிஷ் இந்த மாதிரி நீ பயந்து பயந்தே தான் அங்கேயுமே எதுவுமே பண்ண முடியல. காலையில் சந்தாவே நேற்று ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்போ அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இங்கே கிளம்பியே வந்திருக்கோம். உங்கள் மாமாக்கு தான் ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமே அப்படிங்கிறாங்க. ஆமாம், லைட்டாக ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. சரியானதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலான்னு வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க பையா. நானும் அதான் என்ன பண்ணலான்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. சரி, நாங்கள் எப்படியாவது உங்கள் வீட்டில் பேசி புரிய வைக்க பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா வேறு வழியே இல்லை, சந்தாவை தூக்கிட்டு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப லேசான விஷயமே இல்லை பையா, நான் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அனிஷா, நீ முதல்ல எங்களை வீட்டுக்கு கூட்டு போ அப்படின்னு சொல்லும்போது நிலாவையுமே சரி வாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. தமிழ் ஆளுங்க இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கும்போதே அப்போ இந்த கல்யாணம் பண்ணவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. அப்போ நிலா வந்துட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே வரலாமா அப்படிங்கும்போது சரி ஒரு பொண்ணாக இருக்கே அப்படிங்கிறனால அவங்க அம்மாவும் வாங்க அப்படிங்கிறாங்க. உள்ளே போயிட்டு நாங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் பேச தான் வந்திருக்கோம், அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க. சரி, நான் அவங்களுக்குள்ளாரே பேசிட்டு உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு உள்ளார வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் இப்போ அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீங்கள் ஏன் என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டேங்கிறீங்க? சந்தாவுக்கு தான் அவங்க மாமாவை பிடிக்கலன்னு சொல்கிறாங்களே, பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு உங்கள் பொண்ணால் சந்தோஷமாக வாழ முடியுமா? ஏன் அதை யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சந்தாவோட அப்பா இந்த இடத்துல பிடிக்காத கல்யாணமோ பிடிச்ச கல்யாணமோ, ஆனால் என் பொண்ணு சந்தோஷமாக இருப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் இப்போ அந்த மாமா அவங்களோட மாமாவுக்கு வந்து பார்த்தா எல்லா சொத்தும் இருக்குது, மில்லு வச்சுருக்கான், நல்ல சொத்து வசதி இருக்குது, வீடு இருக்குது. ஆனால் உன் அண்ணனுக்கு எதுவுமே இல்லையே, நீங்கள் என்ன சொத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு வீடு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன வேலை பார்க்குறாரு? ஏதோ கட்டட வேலை பார்க்குறாருன்னு தான், அனீஷ் கூட தான் வேலை பார்க்குறாராமே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்படி ஒன்றுமே இல்லாத ஒருத்தனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு, அதுக்கு என் பொண்ணு அங்கே போனால் கொஞ்சம் வசதி வாய்ப்போடு வாழ்வாள்ல, அதனால தான் நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்போ நிலா பார்க்குறாங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சந்தா வந்துட்டு கஷ்டப்படுற வீட்டில் இருந்தாலும் சந்தோஷமாக அவங்க இருக்க வேணாமா? இந்த மாதிரி சொத்து இருக்குது வசதி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா சந்தாவுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லை, ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாருமா, நாங்கள்லாம் பேசுகிற இடத்துல இல்லை, நாங்களே அவங்களோட இதில் தான் இருந்துகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது என் பொண்ணாவது அங்கே போய் சந்தோஷமாக இருக்கட்டும், ஒரு வசதியான வீட்டில் வாழட்டுன்ற மாதிரி தான் நாங்களுமே அந்த சூழ்நிலையில் தான் இருக்கோம். உங்ககிட்டயும் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கும்போது எங்களை என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகுது. சோழன் அப்படியே பார்க்குறாரு. என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணே நீ ஒரு நிமிஷம் அமைதியாக இருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இப்போ சரி இப்போ என்ன உங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை அதுதானே, நாங்களே வந்துட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணுறோம் சரிங்களா, என்ன இப்போ உங்கள் சைடில் வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டில் இருந்து தான் பொண்ணுக்கு போட்டு கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்க அதானே அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க அம்மாவும் பார்த்துட்டு ஆமாம் அதுதான் எங்கள் வழக்கம் அப்படிங்கிறாங்க. சரிங்க, நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு ஒரு 6 மாதம் மட்டும் டைம் கொடுங்க, அது வரைக்கும் நீங்கள் சந்தாவுக்கு கல்யாணம் பண்ணிடாதீங்க. 6 மாதத்துக்குள்ளார நாங்கள் வந்துட்டு எங்கள் அண்ணன் வந்து சந்தாவுக்கு 25 லட்ச ரூபா பணமும் 30 சவரன் நகையும் போட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம், இது உங்களுக்கு சம்மதமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே சோழனுக்கு இப்படி சொல்லிட்டாரே அப்படிங்கும்போது சேரனுக்கு அப்படியே ஒரு மாதிரி பக்குனாவது. நிலா அப்படியே வாயவே பொழந்துடுறாங்க. ஐயோ என்ன இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு, அளந்து விடுறதுக்கும் ஒரு அளவு இல்லையா, வாழ்க்கை விஷயத்தில் இப்படி வழக்கம் போல இவர் ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. சோழன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நீ ஒரு நிமிஷம் அமைதியா இருநில, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப கூலாக சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் அப்படியே அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒருத்தர் பார்த்துட்டு நாங்கள் பேசிட்டு வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து உள்ளே போயிடுறாங்க. இப்போ அனீஷ் அப்படியே பார்க்குறாரு. சோழன் பையா என்ன நடக்கிற விஷயத்த பேசுகிறீங்களா? 25 லட்சம் பணமும் 30 சவரன் நகையுமா? இப்போ தங்க நகை விற்கிற விலையில் 30 சவரன் நகை வாங்குறதுக்கே அவ்வளோ ஆகும், அதுக்கப்புறம் 25 லட்சம் வரை கொடுக்குறேங்கிறீங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா பையா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன அனிஷா நீயும் புரியாமல் பேசிகிட்டு இருக்க, உங்கள் அப்பா அம்மா தான் சந்தா வசதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அதுக்காக எங்கள் அண்ணனுக்காக நாங்கள் இதை கூட பண்ண மாட்டோமா அப்படிங்கிறாங்க. அப்போ சேரன் அப்படியே பார்த்துட்டு டேய் சோழா ஏதாவது யோசிச்சு தான் பேசுறியாடா, 6 மாதத்துக்குள்ளார நம்ம எப்படிடா நிலாவுக்காக 5 லட்சம் பெறட்டுறதுக்கே நமக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம், அதை கூட இன்ன வரைக்கும் நம்மளால் பெறட்ட முடியல, நீ என்னடா நான் அசால்ட்டா 25 லட்சமும் 30 சவரன் நகையும் சொல்லிட்டு இருக்கியடா, சத்தியமா இதெல்லாம் என்னால் முடியாதுடா அப்படிங்கிறாரு. அண்ணே என்னண்ணே உன் லவ் பண்ணுற பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் போடுற எஃபர்ட்டை கூட நீ போட மாட்டேங்கிற அப்படிங்கிறாரு. உடனே நிலா பார்க்குறாங்க. நீங்கள் நல்ல வாயிலே வடை சுடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சோழன், ஆனால் இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக 6 மாதத்துக்குள்ளார சாத்தியமே இல்லை. ஒரு நாள் அண்ணன் பண்ணுவார், அது எனக்கும் நம்பிக்கை இருக்குது, ஆனால் 6 மாதத்துக்குள்ளாரே நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது சோழன் அப்படிங்கிறாங்க. என்ன நிலா நீயும் அண்ணன் மேலே நம்பிக்கையே இல்லாமல் பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அப்போ சேரன் பார்க்குறாரு. டேய் நீ அப்படியே என்னை உசுப்பேத்தி விட்றேங்கிற பேரில் நீ ஏதோ பண்ணுற, ஆனால் இது என்னால் கண்டிப்பாக பண்ண முடியாதுடா, எப்படி 6 மாதத்துக்குள்ளார என்னால் பண்ண முடியும், ஏதோ யோசிச்சு பேசுறியாடா அப்படிங்கிறாங்க.
டேய் சோலா, இது என்னோட வாழ்க்கை விஷயம்டா, அசால்ட்டா ஏதாவது பேசி வச்சிராதடா அப்படிங்கிறாங்க. அனீஷ் அப்படியே பார்க்குறாரு. இங்கே பாருங்க பையா, நான் இவ்வளோ தூரம் நீங்கள் தேடி வந்துட்டீங்க, உங்களுக்காக ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன் நான் அப்படிங்கிறாங்க. சொல்லு அனீஷ், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. நிலா பார்த்துட்டு, சோழன் கொஞ்சமாவது சீரியஸாக பேசுங்க, என்ன இவ்வளோ கூலாக பேசிகிட்டு இருக்கீங்க, உள்ளே போனவங்க என்ன வந்து சொல்லுவாங்களோ, நானே திக்கு திக்குன்னு நின்றுட்டு இருக்கேன், நீங்கள் என்ன நானே இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன நிலா, வந்தது வந்துட்டோம், பேசி முடிச்சுட்டே போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அனீஷ் பார்க்குறாரு. இங்கே பாருங்க பையா, எங்கள் மாமாவோட ஆளுங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, எங்கள் மாமா தான் ஆக்சிடென்ட் ஆகி இருக்காரு, ஆனால் அவங்க ஆளுங்க இன்னும் யாரும் உங்களை பார்க்கல, ஒருவேளை நீங்கள் வந்துட்டு போன விஷயமோ எங்கள் அப்பா அம்மா இப்படி உங்ககிட்ட பேசுனாங்கங்கிறது தெரிஞ்சால் கூட அவர் என்ன பண்ணுவாரோ எங்களுக்கு தெரியல, அதை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன எதுக்கு எடுத்தாலும் அவன் கண்ணு வச்சுருந்தானா பெரிய ஆளாவன், எங்கே வர சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே பார்க்குறாங்க. சோழன், போதும், அங்கே நம்ம ஊருக்கு வந்து கன்னை வச்சுட்டு கூட்டிகிட்டு போனப்பே உங்களால் ஒன்றும் பண்ண முடியல, அவங்க ஊருக்கு வந்துட்டு சும்மா வாய் சவடாலாம் விடாதீங்க அப்படிங்கிறாங்க. ஆஹா, இவனை கண்டுபிடிச்சிட்டாலே அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாரு. இப்போ அனீஷ் சொல்கிறாரு. இங்கே பாருங்க பையா, எங்கள் அப்பா அம்மாவே வந்துட்டு இதுக்கு சம்மதம்னு சொன்னாலும் என் மாமா ஒத்துக்க மாட்டார், நான் தான் உங்ககிட்ட நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன்ல, என் அப்பா அம்மாவே வந்துட்டு எங்கள் மாமாவுக்கு பயந்து தான் இருக்காங்கன்னு, அப்படி இருக்கும்போது என் அப்பா அம்மாவோட சம்மதம்லாம் இதில் முக்கியமே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஐயோ, இப்போ என்னதான் அனீஷ் பண்ணுறது அப்படின்னு சேரன் கேட்குறாரு. ஒரே ஒரு ஐடியா தான் பையா இருக்குது, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுறேன், சந்தாவை எப்படியாவது இங்கேருந்து நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க, அதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், சந்தாவை தெரியாமல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு, அது ஒன்று தான் பண்ண முடியும், மற்றபடி வேறு எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா பார்த்துட்டு, ஆமாம் சந்தா எங்க அப்படிங்கிறாங்க. அவள் உள்ள ரூமில் தான் இருக்கா, இந்த பாருங்கள், வெளியில் கூட வர முடியாத அளவுக்கு என் அப்பா அம்மா உள்ளேயே வச்சுட்டு இருக்காங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருந்தும் கூட சந்தாவில் வெளியே வந்து பார்க்க முடியல பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது எப்படி அனிஷ் நீ வெளியே கூட்டிட்டு வருவ அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க பையா, ஆனால் இவங்க வந்து வெளியில் என்னதான் சொன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்காது, அதுவும் இல்லாமல் உங்களாலேயே 6 மாதத்துக்குள்ளார அதெல்லாம் பண்ண முடியுமாங்கிறது, அதெல்லாம் வேணாம் பையா அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா வந்து வெளியே சொல்லட்டும், அவங்க என்ன சொன்னாலும் சரி, சரின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி போய் நம்ம நின்னோம்ல அதே இடத்துல நில்லுங்க, நான் சந்தாவை கூட்டிகிட்டு ஒரு வண்டி தெரியாமல் எடுத்துகிட்டு வரேன், அதுக்குள்ளார வச்சு நான் உங்களை எப்படியாவது அனுப்பிடுறேன், நீங்கள் சந்தாவை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போது இவங்க உள்ளே போனவங்க வெளியே வந்து, நாங்கள் யோசிச்சு சொல்கிறோம், 6 மாதம் டைமு, அதுக்குள்ளார நீங்கள் கொண்டு அதே மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்காக நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், இல்லைனா நாங்கள் அவங்க மாமாவுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்போங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அனீஷ் சொன்ன மாதிரி சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போய் அங்கே வெயிட் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அப்போ வந்துருவாங்கன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. இவரும் போயிட்டு சந்தாவை தெரியாமல் அங்கே வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு நேராக கூட்டிகிட்டு வராரு. வந்து கரெக்டாக வண்டி நிற்குது, வண்டியில் இவங்க ஏற போகிறாங்க. அந்த மாமாவோட ஆளுங்க எல்லாருமே பார்த்துடுறாங்க. ஒருத்தன் பார்த்துட்டு இந்த மாதிரி ஏறுறாங்க வண்டியில், அதுவும் சந்தா ஏறுறதை பார்த்ததுக்கப்புறமா கூடவே அங்கே சேரனையும் பார்த்துடுறாங்க. 2 பேரையும் பார்த்தோன்னே அவன் இங்கே வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ கூடவே வந்து சோழன் வந்துட்டு வண்டியை வேகமாக ஓட்டுங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அவர் வந்துட்டு ஓரளவு ஓட்டுறாரு, ஆனால் அந்த அளவுக்கு ஸ்பீடு இல்லைங்கும்போது ஒரு இடத்துல வந்து சோழன் நீங்கள் நகருங்க நானே ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரை நகர சொல்லிட்டு இப்போது சோழனே டிரைவ் பண்ணுறாரு. எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக ஏர்போர்ட் போயிட்டு ஏர்போர்ட்லேருந்து கரெக்டாக சந்தாவை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எப்படி இருந்தாலும் இவனுங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவானுங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே தேடிட்டு வருவாங்கங்கிறது இவங்களுக்கு புரியுது. அப்போ நிலா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் சோழன், எப்படி இருந்தாலும் அவங்க மாமா இங்கே தேடிட்டு வருவாங்க, அதுக்குள்ளார நம்ம இவங்க 2 பேருக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடணும். ஏன்னா நம்ம ஃப்ளைட்டில் வந்துட்டோம், அவங்க பின்னாடி ஃப்ளைட்டில் வந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ட்ரெயின்லேயோ இதுலேயோ வந்தாலும் சரி, நமக்கு கொஞ்சம் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளார நம்ம இப்படி தான் நல்லபடியாக நம்ம 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணிடணும், அதுக்கப்புறம் அவங்கள நான் பிரிக்க முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. சரி நிலா பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ சேரன் அப்படியே பயந்துட்டே நிற்கிறாரு, சந்தாவுமே பயந்துட்டே நிற்கிறாங்க. அப்போது நிலா சொல்கிறாங்க, ஏன் சோழன் பேசாமல் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டா என்ன அப்படிங்கிறாங்க. என்ன நிலா, நம்ம கல்யாணம் நடந்த மாதிரியே போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகலான்னு சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. சோழன் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டா அங்கே கையோட ரெஜிஸ்டரும் பண்ணிடுவாங்கல்ல, அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அங்கே எஸ்பி இருக்காரு. சரி, எஸ்பி இருக்காரு அப்படிங்கும்போது சோழனுக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்குது. நேராக போயிட்டு சார் என்ன தெரியுதா சார் அப்படிங்கிறாங்க. அவர் அப்படியே மேலையும் கிளையும் பார்த்துட்டு, நீ தானே அது அன்னைக்கு வந்தியே அந்த பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எட்டி பார்க்குறாரு. கூடவே சேரன், அப்புறம் சந்தா, அப்புறம் நிலா எல்லாருமே நிற்கிறத பார்த்த உடனே, ஆமாம் என்ன மொத்த குடும்பத்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்க போல இருக்கு, உன் ஒய்ஃப் வந்திருக்கு, உன் அண்ணன், இந்த பொண்ணு யார் அப்படிங்கிறாங்க. சார் அதை பற்றி பேசுதான் சார் இப்போ நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்னையா வழக்கம் போல் திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனையா, இந்த பொண்ணை ஏதாவது பிரச்சனையில் மாட்டி விட்டியா அப்படிங்கிறாங்க. அப்புறம் நிலா வராங்க. சார் அப்படிலாம்
ஒன்றும் இல்லை சார், இவங்க தான் அந்த அண்ணனுக்கு பார்த்துருக்க பொண்ணு, ஏற்கனவே கல்யாணம் நின்றுச்சுன்னு அன்றைக்கி சொன்னோமே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அன்றைக்கி சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், இந்த மாதிரிலாம் பிரச்சனைன்னு நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சரிம்மா இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சார் 2 பேருமே மேஜர் தானே, நம்ம இங்கே ஸ்டேஷன்லேயே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சார், எப்படி இருந்தாலும் பின்னாடி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, அதுக்குள்ளார நம்ம கல்யாணத்தை முடிச்சிடணும் சார், கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு இதில் சம்மந்தமா, நான் அதை பேசிட்டு தான் என்னால் பண்ண முடியும், வழக்கம் போல் நீங்கள் ஏதாவது அன்றைக்கி நடந்த மாதிரி ஏதாவது தப்பாக போயிடக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. சார் நீங்களே கேட்டுக்கோங்க சார், இது சந்தா சார் இந்த பொண்ணு பேர், நீங்களே கேளுங்க சார் அப்படிங்கிறாங்க. என்னம்மா இந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. சந்தா அப்படியே ஒரு மாதிரி முழிக்கும்போது, என்னையா பிடிச்சிருக்குன்னு சொல்லி தான் சொன்னீங்க, அந்த பொண்ணு பதிலே பேச மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அப்போ சார் அவங்க அங்கேருந்து வந்த பயத்தில் இருக்காங்க சார், இன்னும் அந்த பயத்துலேருந்தே மீண்டு வரலை அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, நீ இங்கே வந்துட்டீல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாமல் சொல்லு, இந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னோடனே, உனக்குப்பா அப்படின்றாங்க. சார் பிடிக்காமையா சார், அவ்வளோ தூரம் பீகார் வரைக்கும் போயிட்டு நான் பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னா நம்ம இங்கேயே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், கூடவே கையோட ரெஜிஸ்டரும் பண்ணிடலாம், அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறாங்க. இப்போ ப்ரூஃப் கேட்டால் இங்கே சேரனோடது எல்லாமே இருக்குது, பட் சந்தாவோடது எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது பொண்ணோடது வேணுமே அப்படின்னு கேட்குறாங்க. சரி நான் உடனே அனீஷுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனீஷுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அனீஷ் ஃபோன் எடுத்துகிட்டு சொல்லுங்க பையா, எங்கே இருக்கீங்க, போயிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அனீஷ் நாங்கள் நேராக ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம், இங்கே வந்த உடனே ஸ்டேஷன்லேயே 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், ஆனால் இங்கே ப்ரூஃப் எல்லாம் கேட்குறாங்க, சந்தாவோட ஆதார் கார்டு இதெல்லாம் வேணுமே, கொஞ்சம் எனக்கு மொபைலில் அனுப்பி வைக்கிறியா வாட்ஸ்அப்பில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன பையா இப்போ போய் நான் அதெல்லாம் எடுக்க முடியாதே அப்படிங்கிறாங்க. ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ண அனீஷ், இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது, பின்னாடி அவனுங்க ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் தேடி பிடிச்சி ப்ரூஃப் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ அங்கே வந்ததுக்கு அப்புறமா இவங்க இங்கே ரிஜிஸ்டர் மேரேஜும் கையோட பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ சோழன் வந்துட்டு என்னதான் நான் 25 லட்ச ரூபா பணம் கொடுக்குறோம், 6 மாதம் டைம் கொடுங்க, 30 சவரன் நகை போடுறோம், இப்படிலாம் அவர் சொன்னாலும் இதெல்லாம் கதைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அனீஷ் கொடுத்த ஐடியா மூலமாக அங்கேருந்து ஏதாவது ஒரு அதிரடி ஃபைட் எல்லாம் நடந்து தான் சந்தாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.